Second question, which is not an equivalent of 8 by 12, which is not an equivalent fraction of 8 by 12. 8 by 12 க்கு equal இல்லாத fraction எது? இதான் question. See the following answers. Following 4 options கொடுத்திருக்காங்க. இந்த 4மே 8 by 12 க்கு ஈக்குவலா இருக்குன்னு கொடுக்கல. இதுல ஏதோ ஒன்று வந்து ஈக்குவலா இல்லை, அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ அந்த கிவன் கொஸ்டினை சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு மாற்றிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு மாற்றிட்டோம்னா மாற்றும் போது உங்களுக்கு தெரியும் எது வந்து ஈக்குவலண்ட் இல்லை அப்படின்னு தெரியும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு கிவன் கொஸ்டின் சொல்யூஷனில் என்ன எழுதணும்? given number is 8 by 12. 8 and 12 get cancel in 2 table. 2 table டிவைட் ஆகும்போது எப்படி டிவைட் பண்ணலாம்? இது 2 table டிவைட் பண்ண, இதுவும் 2 table டிவைட் பண்ணா 4. 4 by 6. Then one more time these two number get cancel in 2 table. So 4 2 ஆல் டிவைட் பண்ணா 2, 6 2 ஆல் டிவைட் பண்ணா 3. This is the simplest form of 8 by 12. இப்போ 2 by 3 அப்படிங்கிற ஆன்சர் வந்து மற்ற ஆப்ஷன்ஸில் எல்லாத்துலேயும் ஈக்குவலாக வருதான்னு செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி they given the 2 by 3 is the answer. அப்போ வந்து இதுவும் ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போது 2 by 3 is the equivalent of 8 by 12. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன். see the second option, 16 by 24. 16 by 24, these two number get cancelled in 2 table because the last digit is even number. அப்போ 16 2 ஆல் டிவைட் பண்ணா 8, 24 2 ஆல் டிவைட் பண்ணா 12. then one more time these two number get cancelled in 2 table, so divided by 2. 8 2 ஆல் டிவைட் பண்ணா 4, 12 2 ஆல் டிவைட் பண்ணா 6. then one more time these two number get divided by 2. okay, so 4 சேம் நம்பரில் மட்டும்தான் கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தால் கேன்சல் பண்ணணும். 4 2 ஆல் டிவைட் பண்ணா 2, 6 2 ஆல் டிவைட் பண்ணா 3. so here also we get the answer as 2 by 3. so 16 by 24 is equivalent to 8 by 12. ஓகேம்மா, கொஸ்டின் வந்து என்ன? which is not an equivalent of 8 by 12. அப்போ 8 by 12க்கு எது ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் இல்லை அப்படின்னு பார்க்கணும். இது ஆல்ரெடி அதே ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் 8 by 12. செகண்ட் ஆப்ஷன், when we cancel the second option we get the answer is 2 by 3. so second one also equivalent to 8 by 12. then see the third one. third one என்ன? 32 by 60. 32 and 60. here also we have last number as 2 and 0. so these two number get divided by 2 table. நீ வந்து 2 table ஒவ்வொரு டேபிளாக நீ வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ 2 table டிவைட் ஆகும். டிவைட் பண்ணால் 32 2 ஆல் டிவைட் பண்ணால் 16, 60 2 ஆல் டிவைட் பண்ணால் 30. then one more time divided by 2. here also divided by 2. 16 2 ஆல் டிவைட் பண்ணால் 8, 30 2 ஆல் டிவைட் பண்ணால் 15. okay, see here 8, here 15. 8 and 15 are not cancelled in same table. ஓகேவா? இது ரெண்டும் சேம் டேபிளில் இனி வராது. இது 2 டேபிளில் வரும், இது 3 டேபிளில் வரும். அதர்வைஸ் இது 4th டேபிளில் வரும், இதுவும் 3 டேபிள் 5 டேபிள் எல்லாம் வரும். சேம் நம்பர் ஆஃப் டேபிளில் வந்து இது கேன்சல் ஆகாது. அப்போது இதுதான் லாஸ்ட் லோவஸ்ட் ஃபார்ம் ஆஃப் திஸ் 32 by 60. இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இங்கே 8 by 15 இருக்குது. பட் இந்த கொஸ்டின் வார்த்தை given 8 by 12. 8 by 12 வரணும், இல்லை 2 by 3ஆவது வந்திருக்கணும். எதுவுமே ஈக்குவலாக வராததுனால this C option only the answer. see the question which is not an equivalent. not an equivalentனா ஈக்குவலண்ட் இல்லாத ஆன்சர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ C only கரெக்ட். ஓகேவா? அப்போ வந்து ஆன்சரில் நம்ம வந்து C ஆப்ஷன் எழுதிக்கலாம். C ஆப்ஷன் வந்து 32 by 60. பட் we have to check D option also. D optionல என்ன இருக்கு? 24 by 36. so these two number get cancelled in 2 table. இதுவும் 2 table டிவைட் பண்ணா 12 by 18. so one more time divided by 2. அப்போ என்ன வரும்? 6 by 9. then these two number get divided by 3 table. அப்போ வந்து இது 3 table 2 time, இது 3 time. ஓகேவா? இது மாதிரி நீ டிவைடட் அப்படின்னு போடுறது வந்து லோவர் கிளாஸில் இது மாதிரி போட்டுகிட்டே வரணும். இப்போ நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் இல்லையா? அப்போ டிவைடட் பை போடாமல் டைரெக்டாக கேன்சல் பண்ணணும். அதாவது இப்போ
24 36 இப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து டைரெக்டாக கேன்சல் பண்ணோம். இது 2 டேபிளில் இது 12 டைம்ஸ், இது 2 டேபிளில் 18 டைம்ஸ், இது 2 டேபிளில் 6 டைம்ஸ், இது 2 டேபிளில் 9 டைம்ஸ். ஒன் மோர் டைம் தீஸ் 2 நம்பர் கெட் கேன்சல் இன் 3 டேபிளில் இது 2 டைம்ஸ், 3 டேபிளில் அந்த எந்த டேபிள் போடக்கூடாது, எவ்வளோ டைம்ஸ் வருது அதுதான் போடணும். அப்போ 2 and 3 2/3 இஸ் தி ஆன்சர் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? பட் ஃபார் த செகண்ட் கொஸ்டின் சி ஆப்ஷன் ஒன்லி கரெக்ட். C option என்ன 32/60 is not an equivalent of 8/12. ஓகேம்மா.